ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களை கடலூர் ஓட்டி ஹார்பருக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே மீன் பிடிக்கிறத, படகுகள் போகிறது வரதுன்னு எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடலூர் ஓட்டி ஹார்பருக்கு எப்படி வரணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சென்னை பாண்டிச்சேரியிலேருந்து வரீங்கன்னா நேஷனல் ஹைவேலேருந்து ஈஸியாக வந்துடலாம். இல்லை கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்கன்னா அங்கேருந்து 15 மினிட்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி இந்த ஓட்டிக்கு வந்துடலாம். இப்போது நம்ம உள்ளே போயிட்டு இந்த ஹார்பர் எப்படி இருக்குது, அங்கே எப்படிலாம் ஃபிஷ் விற்கிறாங்க, ஃபிஷ் எப்படி வாங்குறது எல்லாமே பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சின்ன ஃபைபர் படகுல போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரதை தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம பார்க்குற இந்த பெரிய விசைப்படகு எல்லாமே கடலில் 10லேருந்து 15 நாள் தங்கி மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அதில் இருக்க மீன் எல்லாமே கண்டிப்பாக ஐஸில் வச்ச மீனாக தான் இருக்கும். ஆனால் கடலூர் ஓட்டி ஹார்பரோட பெரிய அடையாளமாகவே இருக்கிறது இங்கே இருக்க சிறிய ஃபைபர் படகு தான். ஆழமில்லாத கடலோட சின்ன பகுதிக்கு இவங்க போயிட்டு சிறிய ரக மீன்களை அதிக அளவில் பிடிச்சிட்டு வருவாங்க. விடிகாலம் கிளம்பி போய் அவங்க காலைல 9:10 இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே இந்த ஃபைபர் படகு இங்கே வந்துட்டே தான் இருக்கும். அவங்க வீசின வலையை இழுத்துட்டு வருவாங்க. அப்போ அந்த வலையில பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ்ல மீன் இருக்கும். அந்த வலையில எப்பவுமே மீன் அதிக அளவில் உயிரோட தான் இருக்கும். அந்த மீன் பிடிச்சிட்டு வந்த அந்த மீனவர்கள் பார்த்தீங்கன்னா வலையிலேருந்து தனித்தனியாக பிரித்து அதை கூடையில் எடுத்து போடுவாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹார்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய சின்ன வெரைட்டிஸ்ல இருக்க மீன்ஸ் கிடைக்கும். அந்த ஒன்று பார்த்தீங்கன்னா நெத்திலி, மத்தி, காணாங்கழுத்தி, காரல், அப்புறம் இந்த கவலன்னு மீன்லாம் இந்த ஹார்பர்ல கிடைக்கிற ஒரு முக்கியமான மீன். இந்த மீன் அதிகமாக ஃபைபர் படகுல டெய்லியுமே பிடிச்சிட்டு வரதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதோட ரேட் விலை ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி இதில் நமக்கு தேவையான சத்துக்களும் இருக்குது. அதே மாதிரி இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த கடலூர் ஓட்டி ஹார்பர்லேயே ஒரு ஸ்பெஷலான ஒரு மீன் வெரைட்டி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிளி மீன். கிளியோட மூக்கு மாதிரியே ஒரு தனித்துவமாக இதோட வாய் இருக்கிறதுனால தான் இதை கிளி மீன்னு சொல்கிறாங்க. இது நிறைய கலர்ஸில் இருக்கும். பச்சை, மஞ்சள்னு அழகாக இருக்கும். இந்த மீனை இந்த சந்தையில் நீங்கள் அதிகமாக வாங்க முடியும். இது நார்மலாக சின்னதாக இருந்து ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் இந்த வாழை மீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸ் வரைக்கும் கூட இந்த மீன் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசைப்படகுல தான் பிடிப்பாங்க. ஃபைபர் படகுல இது சின்ன அளவில் தான் கிடைக்கும். இந்த மீன் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடலில் பவளப்பாறைங்க அதிகமாக இருக்க இடத்துல தான் இது அந்த பவளப்பாறையில் இருக்க பாசியை அதிகமாக சாப்பிட்டு பாசியை சுரண்டி சுரண்டி சாப்பிட்டு இது பவளப்பாறைகளை காப்பாற்றுறதுல இந்த மீன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அது இல்லாமல் இந்த மீன் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கிறதுனால இதை அலங்கார மீனாகவும் வளர்க்குறாங்க. அதே மாதிரி இது டேஸ்ட்லேயும் கடலூர் ஹார்பரோட அடையாளமாகவே இருக்குது. துறைமுகத்துக்கு வந்தால் மீன் வாங்காமல நம்ம இருக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாமே இருக்கும். அங்கே பிடிச்சிட்டு வர மீனை பக்கத்துலேயே இருக்க இந்த மார்க்கெட்டில் வச்சு எல்லாரும் விற்பாங்க. அதே மாதிரி அந்த ஃபைபர் படகுல மீனவர்கள்கிட்டயே நீங்கள் நேரடியாகவும் வாங்கிக்கலாம், இல்லை இந்த மார்க்கெட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டுமே ஒரே விலையாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஃபைபர் படகுலேருந்தே மீன் வாங்கினாலும் ஃப்ரெஷ்ஷான மீன் தான் கிடைக்குதா அப்படின்னா ஃபைபர் படகுலேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் அதே அங்கே இருக்க மார்க்கெட்டில் வாங்குறீங்கன்னா நீங்கள் அந்த மீனை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த மீனோட கண் நல்லா பளிச்சுன்னு வெளிப்பக்கமாக இருக்கணும். அது உள்பக்கமாக குழிஞ்சிருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா பழைய மீன். அடுத்த மீனோட செவில் பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பா இல்லைனா இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கணும். அதே மாதிரி அது மங்களாவோ இல்லைனா சாம்பல் நிறத்தில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பழைய மீன் தான். அதே மாதிரி நீங்கள் மீனோட அந்த உடம்புல அழுத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு திரும்ப பழையபடி மேலே வந்துச்சுன்னா பழையபடியே வந்துச்சுன்னா அது புது மீன். இல்லை உள்ளேயே அமுத்தணும் அப்படியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பழைய மீன். இது மாதிரி நீங்கள் மீனோட கண்ணை வச்சோ இல்லை அதை செவில வச்சோ அதில் அழுத்தி பார்த்தோ நீங்கள் புது மீனா இல்லையான்னு தெரிஞ்சுன்னு வாங்கிக்கலாம்.
கடலூர் சைட் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஓட்டியில் போயிட்டு ஃபைபர் படகுல இருக்க ஃப்ரெஷ்ஷான உயிரோட மீனை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் இதை வாங்கிட்டு வந்தோம், அங்கேயே வந்து ஐஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி நாங்கள் 9 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் மீன் நல்லாவே இருந்தது. அதை நாங்கள் 2-3 டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு குக் பண்ணோம். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.